ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் கடைசல், தட் மீன்ஸ் பிரிஞ்சால் கடைசல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம்ன்றதை காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சப்பாத்திக்கும் சாப்பிட போகிறேன், ரைஸ்க்கும் சாப்பிட போகிறேன். ஸோ இது செஞ்சு நான் ஒரு நாள் வச்சுட்டேன்னா 2 நாள் அப்படியே வச்சு நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். ஒரு கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம், 2 காஞ்ச மிளகா. ஓகேங்களா? அதாவது பெருங்காயம் வெந்தயம் இல்லாமல் நான் இதை தாளிக்க மாட்டேன், ஏன்னா அதுதான் நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு. ஏன்னா பூண்டு இதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி துருவி போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2-3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போடணும் இல்லை, நான் ஒரு ஆவரேஜாக ஒரு பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே வதங்க போகுது தான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இது தட்டு போட்டு மூடி நல்லா மக்க வைங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது மட்டும்தான் கலர், வேறு எதுவுமே கிடையாது. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே தட்டு போட்டு மூடி அப்படியே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எடுத்து கடையிறவங்க நீங்கள் கடைஞ்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டிங்கன்னா உஷாராக போடுங்க, ரொம்ப கடைஞ்சிடக்கூடாது. ஏன்னா எனக்கு பச்சை மிளகாய் இருக்கிறதுனால நான் அது அந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டேன். கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. புளி உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி புளி போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கடைசலுக்கே ஒரு டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறவங்க போட்டுக்கோங்க. ஏன்னா சர்க்கரை, வெல்லம் கூட போட்டுக்கலாம் கடைசியில். ஏன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் கடைசல் பண்ணிட்டேன். இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.